Hello friends, welcome to Software Testing in Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் கேஸ் டிசைன் டெக்னிக்ஸ். ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அண்ட் தென் ஆல்சோ நீங்கள் டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுறப்பையும் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து தியரிட்டிக்கலாக வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. என்ன ரீசன்னா நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் கேஸ் பார்க்குறோம், எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறான்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ண சொல்லி ப்ராப்பராக வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதை நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் டெஸ்ட் கேஸ் டிசைன் டெக்னிக்ஸில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ட் டெக்னிக்ஸ், அண்ட் செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்டு டெக்னிக்ஸ், அண்ட் தேர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் டெக்னிக்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ட் டெக்னிக்ஸில் இந்த 2 டாபிக் வந்து பார்ப்போம். பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷியன், ஓகேவா? இந்த 2 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ட் டெக்னிக்ஸ்னால் என்னது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்னது? ஸ்பெசிஃபிகேஷனாக சம் கைண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட், ஓகே? ஸோ ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அதனால வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ட் டெக்னிக் சொல்கிறாங்க. அந்த ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணல அந்த டெஸ்ட் கேஸு, அதில் இந்த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எதர் பவுண்ட்ரி வேல்யூ ஆர் ஈக்குவலன்ஸ் ஆர் டெசிஷன் டேபிள் ஆர் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் ஆர் யூஸ் கேஸ் டெஸ்டிங், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த 2 டாபிக், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் என்னது, பவுண்ட்ரி வேல்யூன்னு டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷியன், ஓகேவா? ஓகே, ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் இருக்குல்ல, இந்த நேம் இப்போ ஜென்ரிக்காக ஈக்குவலன்ஸ்னால் என்ன மீனிங்? ஈக்குவல்னு அர்த்தம், கரெக்டாக? சரிசமமாக பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது ஈக்குவலாக பிரிச்சா எப்படி வரும்? 5 + 5, இதுதான் வந்து ஈக்குவல், சரியா? அதே மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸும் இருக்கணும், அது பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும், நெகட்டிவ் டெஸ்ட் அப்ரோச் இருக்கணும், ஓகேவா? அதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் அண்ட் பார்ட்டிஷியன், சிம்பிள். அதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டெஸ்ட் கேஸில் வந்து பாசிட்டிவ் ஃப்ளோவும் இருக்கணும், நெகட்டிவ் ஒர்க் ஃப்ளோவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷியன், ஓகேவா? நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், லாகின் டெஸ்ட் கேஸ்க்கு எழுதணுமா? ஓகே, அதில் என்ன பண்ணோம், வேலிட் யூசர் நேமுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும், ஓகேவா? வேலிட் யூசர் நேம் அண்ட் வேலிட் பாஸ்வேர்ட். ஸோ இது என்னது? பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ், கரெக்டாக? இது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ். ஸோ நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் என்ன எழுதணும்? வேலிட் யூசர் நேமு, ஓகேவா? அண்ட் இன்வேலிட் பாஸ்வேர்டு வச்சோம், ஓகேவா? ஸோ இது ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் ஃப்ளோ. ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனில் வந்து ஃபாலோ ஆகுது, ஓகேவா? ஸோ எந்த ரெக்யர்மெண்ட்னாலும் சரி பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் சொல்லி சொல்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? ஓகே, நவ் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ், ஓகேவா? ஓகே, ஸோ மோஸ்ட்லி என்னென்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ்னால் என்னது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. ரியல் டைமில் ஒரு சினாரியா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏஜுக்கு ஒரு லிமிட் இருக்கும், ஓகே? ஏஜ் லிமிட்னு ஒரு பேராமீட்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க, சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். எய்தர் 18 இயர்ஸ் இருக்கலாம், இல்லைனா 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கலாம், ஓகேவா? அண்ட் 56 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேவா? இதுதான் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிமிட், ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில் வந்து என்ன கண்டிஷன் இருக்குது, மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும், ஓகேவா? 18 இருக்கணும், இல்லை 18 மேலே இருக்கணும். அதேமாதிரி ஏஜ் வந்து 56 இருக்கலாம், இல்லை 56 கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஏஜ் லிமிட்டில் வரவங்க மட்டும் தான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு பர்சனை வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பர்சன் எடுத்துக்குவோம். ஒரு பர்சன் வராங்க, பர்சன் ஏ. அவருக்கு வந்து ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஏஜ் வந்து 21, ஓகேவா? அப்போ
இவர் வந்து எலிஜிபிள் ஃபார் டிரைவிங் லைசன்ஸா? எஸ், இவர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். இப்போ இன்னொரு பர்சன் வராரு. ஓகேவா, பர்சன் பின்னு இன்னொருத்தர் வராரு. அவரோட ஏஜ் பார்த்தோம்னா ஒரு 45 வச்சுக்கோமே, 45 இருக்குது டிஎல். ஓகே, அவருக்கு எலிஜிபிள். ஓகே, இன்னொரு பர்சன் வராரு. அவருக்கு ஏஜ் வந்து 19. ஓகேவா, 19 இருக்குது. ஏஜ் வந்து பர்சன் சின்னு ஒருத்தர் வராரு. அவருக்கு ஏஜ் வந்து எவ்வளோ? 19 இயர்ஸ். ஓகேவா, அண்ட் தென் டிரைவிங் லைசன்ஸ்க்கு எலிஜிபிளா? எஸ், இவர் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கார். ஓகேவா, ஃபைன். இன்னொருத்தர் வராரு. ஓகேவா, பர்சன் டின்னு ஒருத்தர் வராரு. அவருக்கு ஏஜ் வந்து 60 இருக்குது. இது வந்து எலிஜிபிளா? நோ. இவர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்க முடியாது. ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து 56 தான் இருக்குது. ஓகே, இன்னொருத்தர் வர்றார். பர்சன் ஈன்னு ஒருத்தர் வர்றார். அவருக்கு ஏஜ் என்ன இருக்குது? மேபி ஒரு என்ன வைக்கலாம், ஓகே ஒரு 56 வச்சுக்கோமே. கரெக்டாக 56 இருக்கார். சரி, அப்போ அவருக்கு வந்து எலிஜிபிளா? எஸ், ஏன்னா ஒரு ஏஜ் வந்து 56. லிமிட் வந்து என்னது? கிரேட்டர் தானாக தான் இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் கிரேட்டர் தான் 56 இருக்கக்கூடாது. அப்போ இவர் லிமிட். ஓகே, இன்னொருத்தர் வர்றார். பர்சன் எஃப்னு ஒருத்தர் வர்றார். அவர் ஏஜ் எவ்வளோ? 18 வச்சுக்கோமே. அப்போ ஏஜ் வந்து 18. ஏஜ் வந்து 18. ஸோ அவர் எலிஜிபிளா? எஸ், 18 இருக்கலாம், ஆனால் 18 கீழே இருக்கக்கூடாது. அப்போ அவர் எலிஜிபிள். இன்னொருத்தர் வர்றார். பர்சன் ஜின்னு வச்சுக்கோமே. என்ன, அவரோட ஏஜ் எவ்வளோ? ஏஜ் வந்து 17. இப்போ அவர் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஏஜ் வந்து 18க்குள்ளே தான் இருக்கணும். 18 இருக்கணும், இல்லைன்னா 18 மேலே தான் இருக்கணும். 17 இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இன்புட் பார்த்தோம்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்த 18லேருந்து 56க்கு வந்து எத்தனை வரும்? 19லேருந்து 18லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் 55 வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது 55 வரைக்கும் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ. இப்போ இது வந்து சிம்பிள். இப்போ வந்து இது ஓகே, இப்போ நீங்கள் மேனலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 18லேருந்து ஒரு எவ்வளோ டேட்டா வரும்? ஒரு 30 டேட்டா இல்லை 40 டேட்டா வருமா? 19, 18, 19, 20 எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் இது வந்து இது வந்து ஏஜிங்னு சொல்கிறேன். சப்போஸ் ஒரு பர்சன் லோன் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறாங்க ஒரு பர்சன். சரியா, ஸோ மினிமம் லோன் லிமிட் எவ்வளோ இருக்கும்? மினிமம் லோன் லிமிட் வந்து ஒரு 10,000 வச்சுக்கோமே. 10,000 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு 50,000 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் 10,000 மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ? 50,000. அப்போ இது வரைக்கும் இது நாம் இதில் செக் பண்ண முடியுமா? 10,001 ருபீஸு, 10,002 ருபீஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? ஸோ இது வந்து இப்போ இந்த ரேஞ்சில் எது அப்ளை பண்ணாலும் லோனுக்கு எலிஜிபிள் தான். பட் அது ஒவ்வொரு வேலையுமே கொடுத்து செக் பண்ண முடியுமா? அது முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பவுண்ட்ரி வேல்யூ அனலைசிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். அது என்ன பண்ணுறோன்னா, அந்த பவுண்ட்ரிஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா, பவுண்ட்ரிஸ்ன்றது அந்த லிமிட்டுக்குள்ளே. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோமே. இப்போ இந்த கேஸில் என்ன சொல்ல வராங்க? ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும், இல்லைனா லெஸ் தென் ஈக்குவல் டு 15 இருக்கணும். சரியா, ஸோ அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் அப்போ 17 இருந்தால் எலிஜிபிளா? கிடையாது, அதை இன்வேலிட். ஓகே, அப்போ அந்த பவுண்ட்ரி என்னது? 17 செக் பண்ணணும், 18 செக் பண்ணணும். ஓகேவா, அதாவது லெஸ் தென் வேல்யூ, ஈக்குவல் ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து பவுண்ட்ரிஸ். ஸோ இப்போ இதனோட பவுண்ட்ரி பார்த்தோம்னா 17 ஒரு பவுண்ட்ரி, 18 ஒரு பவுண்ட்ரி, 19 ஒரு பவுண்ட்ரி. கரெக்டாக? ஸோ 17 இருந்தால் ரிஜெக்ட்டு, 18 இருந்தாலும் அக்செப்ட்டு, 19 இருந்தாலும் அக்செப்ட்டு. ஓகேவா, அடுத்து என்னது? இதுக்கு வரும். இதனோட பவுண்ட்ரி பார்த்தோம்னா என்னது? 55, 56, 57. அப்போ 55 இருந்தாலும் ஓகே, 56 இருந்தாலும் ஓகே, 57 இருந்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணாலே போதும், அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். சரியா, ஸோ அதுதான் இங்கே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 17 இருந்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. பவுண்ட்ரிஸ் கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் பவுண்ட்ரிஸ் 18 இருந்தாலும் ஒர்க் ஆகணும், 18 மேலே எது போனாலும் ஒர்க் ஆகணும். அதேமாதிரி மேக்ஸிமம் லிமிட் இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமம் லிமிட்டில் அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஒர்க் ஆகணும். மேக்ஸிமம் கரெக்டாக மேக்ஸிமம் கீழே ஒரு வேல்யூ கரெக்டாக எக்ஸாக்ட் மேக்ஸ் அந்த வேல்யூ வந்து ஒர்க் ஆகணும். இன்வேலிட்க்கு மேக்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு வேல்யூ, இதை மட்டும் செக் பண்ணாலே போதும், அந்த சினாரியா வந்து பாஸ் தான். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம ரியல் டைமில் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த பர்சனோட லோன் அப்ளை பண்ணுறோன்னா அந்த லோனோட கண்டிஷன் என்னென்னா, மினிமம் லோன் அமௌண்ட் வந்து 10,000 இருக்கணும்,
மேக்ஸிமம் லோன் லிமிட் லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 50,000 இருக்கணும். இதை நீ எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க இன்டர்வியூவில். ஸோ அப்போ என்ன பண்ணால் இதை வந்து கான்செப்ட் என்னென்னா பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ். அப்போ என்ன பண்ணணும் 999 ஓகேவா, 999ன்றது இதுக்கு ஒன்று ஓகேவா. அடுத்து எக்ஸாக்ட் வேல்யூ 10,000, அடுத்து 10,001, அடுத்து மேக்ஸிமம் லிமிட் இருக்கா. ஸோ 4,999 மேக்ஸ் வேல்யூ கீழே ஒன்று, எக்ஸாக்ட் அமௌண்ட்டோட ஒரு வேல்யூ ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பவுண்டரி வேல்யூனஸ். ஸோ இந்த வேல்யூ டெஸ்ட் பண்ணாலே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா இது வந்து இன்வாலிடாக, இது வந்து என்னாகும் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன், பவுண்டரி வேல்யூ ப்ளஸ் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன். ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் என்னது, பாசிட்டிவ் இருக்கணும் நெகட்டிவ் இருக்கணும். அப்போ இதில் நெகட்டிவ் அது 17 நெகட்டிவ் கேஸு, 57 நெகட்டிவ் கேசஸ், இது வந்து பாசிட்டிவ் கேசஸ். அப்போ இது வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் ப்ளஸ் பவுண்டரி. ஏன்னா அந்த பவுண்டரி வேல்யூஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த பவுண்டரி வேல்யூஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் ஓகேவா. ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கோத்ரூ பண்ணுங்கள். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ பொறுமையாக உட்காந்து லேர்ன் பண்ணுங்கள். பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் என்ன, அது எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.